நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி காலையில் கொஞ்சம் வடகம் புழிஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம உடனே மாவு ரெடி பண்ணி உடனே புளிய முடியாது, ஏன்னா வெயிலும் வந்துடும், மாவு ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நைட்டே மாவை ரெடி பண்ணி வச்சு காலையில் வெள்ளை நெஞ்சு புழிஞ்சாச்சு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி 6:30க்கெலாம் நல்ல வெயில் வந்துருச்சு. அதுக்குள்ளே புழிஞ்சிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு புழிஞ்சிட்டு வரதுக்கு. நல்லபடியாக புழிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம். காலையிலேக்கு சாப்பாடு எதுவுமே செய்யலை, ஒரே தான் மத்தியானமே செஞ்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு ஈரல் கிரேவி தான் அன்றைக்கி செஞ்சுருந்தோம். இந்த ஈரல் கிரேவி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நம்ம ஈரலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கையில் தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈரல் நல்லா வெந்துடும். ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ இந்த எண்ணெயிலே தான் அந்த ஈரல் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்குற டயத்தில் பார்த்தீங்கன்னா மிளகு சீரக பொடி தூவி விட்டு இறக்கணும்னா சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும். மட்டன் குழம்பு ஈரல் கிரேவி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான். எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எங்கள் அம்மானில் சொல்லுங்கள். நான் அடமாவு ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அடமாவு ரெடி பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேக்கிங் எதுவுமே பண்ணலை, கேரி பேக்கில் தான் கொடுக்குறேன். எல்லாருக்குமே வீடு பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால கேரி பேக்கில் கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க. அந்த கேரி பேக்கில் நாளைக்கு நான் எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு மசால் தூளும் இட்லி பொடியும் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 5 பேர் 10 பேர் கேட்டாங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சரியாக வரும். ஒருத்தர் 2 பேர் கேட்குறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அடமாவுக்கு நான் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இப்போ இந்த மிளகாத்தூள் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.